சமுத்திரத்தீர அக்கறை போய் சேர்ந்த உடனே ராவணனுக்கு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப கவலைப்பட்டு போட்டான். மெத்த மேல ஏறி உட்கார்ந்து ராவணன் சாரணனும் சுகனும் சாரணனும் ரெண்டு மந்திரிகள் அவ மாயா மந்திரத்தால பெரிய கூட்டத்துல மறைஞ்சு இருந்து பார்த்து போவான். நம்ம சமுத்திரக்கரைக்கு வந்துட்டு ராமனுடைய சைன்யம் எத்தனை சைன்யம் வந்திருக்கு, எத்தனை சேனாபதிகள் இருக்க, ராமனுக்கு என்ன பலம், ராமனுடைய தம்பிக்கு என்ன பலம், இதெல்லாம் தெரிஞ்சுடுவாங்க. ரெண்டு பேரும் அஞ்சாம் மாயா மந்திரத்தால மறைஞ்சிருந்து வந்து பார்த்தான். விபீஷணனுக்கு அந்த மாயா மந்திரம் தெரியும் அவர்களுக்கு தெரிஞ்சுட்டான். ரெண்டு பேரையும் பிடிச்சி குரங்குகிட்ட பிடிச்சு விட்டான். குரங்குகிட்ட பிடிச்சா வெறும் இருக்குமோ மேல விழுந்து கொடுங்கிறது கடிக்கிறது. அவன் கண்ண போய் சொல்லுது, இல்ல இல்ல ஊருக்கு போறீங்களா, இனிமே ஊருக்கு போக விட மாட்டேன் குரங்குகள் எல்லாருமா சேர்ந்து ராமன் வந்து விட்டார். உடம்பெல்லாம் ரத்த காயம் சுப்பனுக்கும் சாரணனுக்கும். என்னன்னு கண்டா சுவாமி ஜெயா விஜய் பகவான் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணா. ராமனே கண்கலங்கினா பொறுக்காத இருந்த தெய்வம் ஒரு பக்தன் காலில் வந்து வர விழுந்துட்டான். அப்புறம் உடனே அப்பாப்பா என்ன வேணும்னா என்ன கணக்கு எடுத்துன்னு வர சொன்னா ராவணன். நான் சாராள் நாங்க ரெண்டு பேரும் கணக்கு எடுத்துட்டு அவருக்கு இல்ல எங்கள்கிட்ட ஒரு கணக்கு எடுத்து தரட்டலாம் சுவாமி கேட்டார். உள்ள எங்களை ஊருக்கு அனுப்பிச்சா போதும்னா அவன் ஊருக்கு அனுப்புறது என்ன, இந்த குரங்கிட்ட மறுபடியும் மட்டும் இல்ல எங்களை பிச்சுப்படும் கையகால எங்க அரமணை வாசப்படி மட்டும் எங்களை தொந்தரவு இல்லாம காவை போட்டு கொண்டு வந்தோம்னா விபீஷணனும் சுக்ரீவனையும் காவை வச்சு கொண்டு வந்தார். அப்ப ஜெயாவிஜி பவான் சொல்லிட்டு மேல நடந்து ஓடி போனான். ராவணன் கடைசியும் எந்த மேல உட்காந்துருக்கான் திறந்த இடத்துல. நான் இங்க இருப்பேன், நீங்க கிட்ட போய் பார்த்துன்னு அங்க மேல வந்து எனக்கு காண்பிக்கணும்னு ஊருக்கு வந்தவன் சமாச்சாரம் ஊத்தனா சொல்றான், மாற்றி மாற்றி சொல்றான். அப்படி சொல்லும்போது சாரணன் சொல்ல ஆரம்பிச்சான். காட்டானவன் அதோ ஒரு முறை ரெண்டு பேர்கள் நம்ம ஊரை பாக்குறாரு. சரி சொல்லின்னு கண்டிருக்கே அவள் ஆளுன்னு காட்டாள். அவ வந்து சுமுகோதும் சுமுகன்னும் துர்முகன்னும் ரெண்டு குரங்கு. அவ அப்பா நான் மிருத்யு புத்திரவும் அவ அப்பா யமனாக்கம் யமதர்மராஜாவுடைய பிள்ளைகள். அவ அப்பாவுக்கு சமானமானவன். என்னத்துக்கு நம்ம ஊரை பாக்குறான்னு கேட்டா ராவணன். நீங்கதான் தெரிஞ்சு முறையில எவன் என்னத்துக்கு பார்ப்பன் அதுக்குதான் பாக்குறான். பத்து கோடி வாழங்களோடு இருக்கிறாளா ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப பார்க்கிறாள். பாருங்க நடுங்கி போட்டார். அதோ ஒருவன் ஒருத்தன் காலை பிடிச்சிட்டு இருக்கானே, அந்த காலை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த கால் ஆளுடைய காலத்து காட்டான். அவனை உங்களுக்கு தெரியலையான்னு காட்டான். சுகனம் சாரணனும் ராவணனே எனக்கு தெரியலையே. நம்ம ஊர்ல வந்து பல கட்டடத்தை அடிச்சு வாழை போட்டுட்டு போனானே ஹனுமானவல்லாராம். நம்ம ஊர்ல வரும்போது மலையா இருந்தாங்க என்னமோ சின்னவனா இருக்கான். ராமசந்தி சிவஜி அடக்க உடக்கமா இருக்கான். ஆளுடைய காலை பிடிக்கிறான்னு காட்டாள். ஆறு தெரியுமா அவன் எவன் பரமசூரனோ, எவன் இக்ஷ்வாகும்சத்துல அதிரசனோ, எவன் நீலமேக சாவலனோ, எவன் கோமலனோ, சரயூத்தூர் விகாரியோ, சூரியகுல திலகனோ, கருணா சாகரனோ, ஆபத் பாந்தவனோ, சர்வலோக சரண்யனோ, கல்யாண மூர்த்தியோ அப்படிப்பட்ட ஸ்ரீராமநாக்கமா வந்தான். அதோடு நிற்கிறானே பிரபு. எவனுக்கு கோபம் வந்தா அவன் முற்றுக்கோடா போர் வருவோம். எவனுடைய பத்னியை வந்து நீ இலஸ்தானத்துல இருந்து அபகரிச்சு வந்தியோ, எவனை விட்டு தர்மம் போமாட்டேங்கிறதோ, எவன் தர்மத்தை விடுவோம்னாலும் விட முடியலையோ. சுவாமி தர்மத்தை விடணும்னு நினைச்சாலும் ஒரு சமயம் ஆரண்ய காண்டத்துல பரதனை நினைச்சுட்டு
லட்சுமணா எனக்கு பித்ருவாட்சியம் வேண்டாம், நான் குழந்தை பரதனை பார்க்கணும், நான் ஊருக்கு போறேன்னு கண்ணு கண்ணீரா வரந்துட்டான். குழந்தை பள்ளியில 3 மணிக்கு போய் ஸ்நானம் பண்றான்னு சொன்னதே. அப்போ உடனே சீத்தையும் லட்சுமணா போய் தடுத்து ஸ்நானத்துக்கு கழிச்சு வந்தாங்க. சுவாமி தர்மத்தை விடணும்னு நினைச்சாலும் விட முடியல. பகவானை விட்டு தர்மத்தை பிரிச்சு எடுத்து பண்ணணும்னு பார்த்தார் ஜாபாலி. பித்ருலோகம் சொர்க்கம் இதெல்லாம் போய் ராமா நீ பாட்டுக்க அயோத்தியில வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டு வந்தார். அசைக்க முடியல. எஸ்மின் அச்சலதோ தர்ம யோ தர்மம் நாதிவர்த்தத. எவனுக்கு பிரம்மாஸ்திரம் தெரியுமோ, எவன் வேத வித்துக்களுக்குள்ள சிறந்தவனோ, பிரம்மாஸ்திரம் வஞ்சவன் பார்த்து அப்படியே ஆகாசம் நட்சத்திரத்தை உதிச்சு விடுவான் ராமன் தானத்தாலே. பர்வதங்கள் எல்லாம் பொடியாச்சு விடுவான். இதெல்லாம் சொன்னாள். அடிக்கடி போட்டான். ராமனை பத்தி வர்ணிக்கிற போது என்னடா சத்ருவை பத்தி ரொம்ப கொண்டாடுறேன்னா, 1000 தலைவரோட ஆதிசேஷன் வந்தா ராஜன் நீ சொல்லி முடியாது, நான் ரொம்ப சுருக்கமா பயந்து நீ சொல்றேன் உங்கள்கிட்ட. அவனை பத்தி சொல்லலான்னு சொல்லி ஆகுமான். இந்த பய போயிட்டு வந்தவன் அடுங்கி போட்டான் ராவணன்.